இந்தியாவிலே பல மாநிலங்களில், தெலுங்கானா மாநிலம், கர்நாடகா மாநிலம், பீகார் மாநிலத்தில் கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து இடஒதுக்கீடை அதிகப்படுத்தி நலத்திட்டங்களை கொடுத்து தேவையானவர்களுக்கு கடன் உதவி செய்து தேவையானவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து தேவையானவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இதையெல்லாம் செய்திருக்கின்றார். எப்படி செஞ்சாங்கன்னா கணக்கெடுப்பு நடத்தினார். அப்பதானே தெரியும். தெரியாமலே நீங்க ஒரு நிர்வாகம் செய்யறீங்க. இது ஒரு நிர்வாகமையா? இது ஒரு ஆட்சியா? வெக்கக்கேடியா? கேட்டா முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்துங்கள் முதலமைச்சர் அவர்களே, கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, தெலுங்கானாவில் முடிச்சுட்டாங்க, பீகாரில் முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி நாடாளுமன்றத்தில் 2008 ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய புள்ளியியல் விவரம் சேகரிப்பு சட்டம் 2008. அந்த சட்டத்தின் கீழ் தான் இந்த துணை மாநிலத்தில் நடத்தினாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் நடத்துங்கன்னு நம்ம எம்எல்ஏ எல்லாம் போய் கேட்டாங்க. அதுக்கு பதில் என்ன தெரியுமா சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள? எனக்கு அதிகாரம் இல்லைங்க. தமிழ்நாடு அரசுக்கு, இன்னைக்கு திமுக அரசுக்கு அதிகாரம் இல்லை. கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை. மத்திய அரசு தான் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், மாநில அரசு எடுத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி பொய்யை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள பேசியிருக்கிறார் என்றால் இது சாதாரண பொய் கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் சமூக நீதியுடைய விரோதிகள். எங்க வேணா அடிச்சு பேசலாம். ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, பிறகு எந்த சட்டத்தின் கீழ், எந்த அதிகாரத்தின் கீழ் தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா, பீகார்ல எடுத்துட்டு இருக்கிறாங்க? ஏன் தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கு? இல்ல தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்கா, சைனாவில் இருக்கா? எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? எந்த அடிப்படையில் சொல்றீங்க?